வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என் குருவிக்கும் குலதெய்வத்துக்கும் குருவின் குருவிக்கும் எனக்கு உதவி செய்கின்ற நல்ல ஆத்மாக்களுக்கும் நல்ல தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். போன பதிவு பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சாமி, இந்த ஜென்மத்தில் தெரியாமல் கர்மா கழிக்காமல் விட்டுட்டா என்ன ஆகும், அடுத்த பிறவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. கேள்வியெல்லாம் நல்லா சூப்பராக கேட்குறாங்க. சந்தோஷம். அதாவது அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான்னு தெரியாது, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம ஆழ்மனதில் நம்ம ஆத்மா சொல்லுது, தப்பு பண்ணாத, நீ தப்பு பண்ணால் அடுத்த பிறவி மறுபடியும் எடுக்கணும்டா, எதுக்குடா அந்த மானிட ஜென்மம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணுறிய, மறுபடியும் இந்த ஜென்மம் பிறக்கணுமா அப்படின்னு நம்ம ஆத்மா சொல்லுது. அதனால் நம்ம நம்பி தான் ஆகணும். அப்போ அடுத்த பிறவி இருக்குன்னு நம்ம சம்பிரதாயங்கள் நம்ம இதெல்லாம் சொல்லுது, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்பணும். நம்பாமல் இருப்பது உங்களுடைய ஆத்மா என்ன சொல்லுதோ அது உணர்ந்து அதெல்லாம் கிடையாது, போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி கூட நினச்சிக்கலாம். அது அந்த பிள்ளை நம்ம தான் கர்மா கழிக்கிறதுக்கு என்னென்ன வழி எல்லாத்தையும் பார்த்தணும். கர்மா கழிச்சுன்னா அடுத்த பிறவி நல்ல பிறவியாக பிறக்கலாம். சரி சாமி, கர்மானா என்ன? எனக்கு நீங்கள் கர்மா களின்றீங்க, இது ஏதோ சொல்கிறீங்க, எப்படி ஒன்றுமே புரிய மாட்டேன் சொல்கிறீங்க, அடிக்கடி சொல்கிறீங்க. நானும் அதுக்கு அதே பதில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கர்மானா நீ நினச்சது நடக்கலை, நீ கஷ்டப்படுற, உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, உன் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, பண வரவு இருக்குது, ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லை, ஒருத்தருக்கு பேச்சு இல்லை, சண்டை. ஏன் இருக்குது சண்டை அப்படின்னு? எல்லாம் இருக்குது, எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாம் நட்பாக இருக்கிறாங்க, எல்லாம் நல்லபடியாக பேசிக்கிறாங்க, ஆனால் பணம் இல்லை, வசதி இல்லை. உயிர் வாழ்றதுக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கு, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முடியல. என்னன்னு காரணமே தெரியல. புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் கர்மா அடிக்கும். இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் கர்மா கர்மா கழிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதனால பொறுங்க, அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க. கொஞ்ச நாள் ஆனப்புறம் உங்களுக்கு அந்த கர்மா கழிய அடுத்தது வரும். சரி சாமி, இந்த கர்மா தான் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? கல்யாணம்ல ரொம்ப நாள் வலிக்குதுன்னா போன ஜென்மத்தில் நம்ம ஏதோ ஒரு இது பண்ணியிருப்போம். அப்போ என்ன பண்ணோம்? நமக்கு வசதி இருந்தால், கல்யாணம் ஆகாதவங்க என்ன இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஏழைப்பட்ட ஏழைங்க கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதனா உதவி பண்ணலாம். ஏதோ ஒரு உதவி. எந்த பிரச்சனைக்கு இப்போ கல்யாணம் ஆகுதுங்க, அப்படி குழந்தை இல்லையா, குழந்தை நல்லா பிறகுறவங்க நல்லா ஹாஸ்பிட்டல், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, குழந்தை பிரசவம் பார்க்குறோம், அந்த இடத்துக்கு போவாங்க. அவங்க சும்மா ஒரு மருத்துவ செலவுக்கு கஷ்டப்படுவாங்க, கையில் காசு இருக்காது, அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நோய் தீராத நோய் உட்காந்துச்சா, சரி ரைட்டு, ஏழைப்பட்டவங்க ஏன்னா நோயாளியாக இருப்பாங்க. நானே ஏழை சாமி, நான் எப்படி போய் பண்ணுறது? சரி பரவாயில்ல, நீ ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கோ, ஐயா சாமி அவருக்கு மாதிரி நோயாளியாக இருக்காரு, அவர் நல்லபடியாக நொடியெல்லாம் தீர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோ. அப்போ என்ன பண்ணார் ஆண்டவன்? இவனுக்கே நோய் இருக்குது, இவன் கேட்டுக்க மாட்டானா, நான் யாருக்கோ ஒருத்தர் கேட்குறேன். அந்த நல்ல மனசை படைச்சிருக்காங்க அவங்க, ஃபஸ்ட்டு இவனுக்கு நல்லது பண்ணணும், நம்மளுக்கு நல்லது பண்ணுறது. இப்படி தான் கர்மா கிடைக்கிறேன். அதே மாதிரி வார்த்தைகள் நீங்கள் சாதாரணமாக விடக்கூடாது. யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்றுற மாதிரி இருந்தால் வாக்கு கொடுக்கும். அந்த நேரத்துக்கு எதை வாக்கு கொடுத்துரும், அப்புறம் மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கர்மா சேர்ந்துச்சு, எதனால பிரச்சனை தெரியாமையே ஓடிங்க கிடக்கும். அதான் வியாபாரத்துக்கு வாக்கு ஸ்தானம் மெயின். அதே மாதிரி ஒரு திருமணம் செஞ்சதோ, ஒரு பொண்ணு எடுக்கிறதோ, ஒரு பையன் வீட்டில் பொண்ணு கொடுக்குறதோ, ஏகப்பட்ட பொய் பேசுவாங்க. அந்த பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, 1000 பொய் பேசாது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ட்டு. சும்மா அந்த காலத்துல ஏதோ ஒன்று சொல்லிக்கிறேன், 1000 பொய் பேசி கல்யாணம் பண்ணி அது வாழை வெட்டி போனால் அப்புறம் என்ன வருது? அதெல்லாம் கூட பொய்யெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. அதெல்லாம் அது பொய் பேசக்கூடாது, தப்பு. ஒரு உயிர் காக்கும் பிரச்சனையா இருக்குது, நம்மளால ஒரு பொய் பேசினா அது நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேசலாம், தப்பு கிடையாது. தடிக்கு வந்ததுக்கெல்லாம் பொய், எதுக்கத்தாலும் பொய். ஒருத்தனை புகழ்ந்து பேசி அவங்ககிட்ட நீ அவனை மூல செலவு செஞ்சு அவனை எதனா நீ அவங்ககிட்ட எதனா ஆதாயத்தை நீ பெற்றுக்கிறது, அவனை மெய் மறக்க வச்சு. ஏன்னா அது வீக்னஸ். ஒருத்தனை புகழ்ந்து நேரம் மூஞ்சி பேசினா மயங்கிடுவான் மனுஷன். பெருமைக்கு மனுஷனே கிடையாது. அவங்க சில காரியங்களை சாதிச்சுன்னா அவனை புகழ்ந்து பண்ணிட்டு அப்புறம் வெளியே போய் வேற மாதிரி சொல்லுவாங்க, அவர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப மோசமான கேரக்டர். இந்த கேரக்டர் இப்படி இங்கே ஒன்று பேசுறது அங்கே ஒன்று கேரக்டருக்கு மோசமான கேரக்டர். அவன் அல்லல் பட்டு தான் வாழ்க்கையில் போவான். அவன் நல்லபடியாக வாழ மாட்டான் வாழ்க்கை. அவன் கண்ணுக்கு முன்னாடியே அவன் எது மேலே பாசப்பட்டு வச்சிருக்கானோ அதுங்கெல்லாம் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறது பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது மாதிரி கேரக்டர் இருக்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்கள் இப்படி தான் அனுபவிப்பாங்க. இப்போனா பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க. அப்போ கர்மா அது பார்த்துங்க எப்படின்னு.
இவன் கர்மா நம்ம கர்மாவே நீ புரிஞ்சிக்க முடியல. அப்போ ஊரை மட்டும் கர்மா எப்படி புரிய முடியாது. அதுக்கு தான் சொல்றது நேராக கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போகிறன்றது. கோயிலுக்கு போனால் அவங்க சித்தர்களும் மகான்களும் உங்கள் கர்மாவை அவங்க எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு சரி போனால் போதும் மனுஷன் சொல்லிட்டு போனோம். ஆனால் செஞ்சுட்டு மறுபடியும் அதே தவறு செய்கிறான். அப்போ அடுத்த பிறவி மனிதனுக்கு மறுபடியும் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அடுத்த பிறகுனா பார்ப்போம், செத்தப்புறம் என்ன தெரிய போகுது நமக்கு அப்படின்னு பேசுவாங்க. ரொம்ப திமுறா பேசுவாங்க. செத்தப்புறம் நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நம்மள பார்க்க போகிறோம் எப்படி பாருங்க மனுஷன். அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒரு 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 ஒழுக்கம், ஒரு மனசு கட்டுப்பாடு, இறை உணர்வு. இறைவனா நீ போய் கோயிலுக்கு போகலாம் வந்து பெருசா அதே நீ போய் ஊந்து கும்பிடு அதுதான் நீ நம்பு நல்லா கிடையாது. உன் மனசு நம்பினா நம்பட்டும், நம்பலாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் உன்னை நீ நம்பு. நீ மனிதனா இரு. மற்ற எந்த ஒரு ஜீவராசிகளும் துன்பம் பண்ணாம, மனிதனுக்கு எந்த ஒரு இடைவெளி பண்ணாம, போராமப்படாம, பொச்சிரிப்பு படாம, எகத்தாளம் பேசாம, ஒருத்தனை கெட்டு போயிட்டா அவனை பெருமையா பேசுறது, வார்த்தைகளை புரட்டி பேசுறது, அதெல்லாம் பண்ணீங்கன்னா கர்மா சேர்ந்து தான் இருக்கும். நீ எந்த ஞானிக்கிட்ட போனாலும் எந்த குருக்கிட்ட போனாலும் ஒன்றும் ஆகாது, வந்து தான் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் சுற்றினே இருக்க வேண்டியது தான். அது மோசமான இது. கரெக்ட். சில ராசிக்காரனா இருப்பாங்க, வாய் நுனிலே வச்சிருப்பாங்க போய் பேசுறவங்க. சில கிரகங்கள் உட்காந்துருக்கும், அவன் வாய் திறந்தாலும் போய் தான் பேசுவோம். போய் நானும் பயங்கரமான போய் பேசுவாங்க. அப்படிதான் இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் எனக்கு தெரியும் நல்லா போய் தான் பேசுறாங்க. பேசுறோம் அவன் போய் பேசி அவன் அனுபவிக்கிறான். நமக்கு என்ன இருக்குது, நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால நீங்க இந்த கர்மா உன்னுடைய கர்மா நீ வாழ தான் பிறந்துருக்கீங்க. அதனால தெரிஞ்சுங்க. எதுக்கு நான் இவ்வளவு சொல்றேன், சின்ன விஷயம் இதெல்லாம் நீங்க நான் சொல்லும் போது இந்த விஷயம் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் நினைப்பீங்க. ஆனா சாதாரண நீங்க நினைச்சீங்களா, நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியுது. ஓ சிக்கர் தான் நம்ம நினைச்சிருந்து வாழத்தான் பிறந்திருக்கீங்க. என்னடா வாழத்தானே, நம்ம தான் 3 வேளை சாப்பிட்றோமே, கை நிறைய சம்பாதிக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம். கிடையாது. நீ சாப்பிட்றது வாழது இந்த உடம்பு, இந்த புற வாழ்க்கையை நீ வாழ்ந்து கிடையாது. உள்ளுக்குள்ள சூட்சும உடம்புன்னு இருக்கு. அதுக்கு தீனி போறது கிடையாது. நீ அதுதான் அலைக்கட்டு அலைவாய்க்கு நிம்மதி கிடையாது. பணம் வச்சுக்கிறவனுக்கு ஆரோக்கியம் கிடையாது, குடும்பம் நல்லா அமையல, பிள்ளைங்க சரியில்லைன்னு வருது. பணம் இல்லாதவனுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, பணம் இல்லை. எப்படி வச்சிருக்கான் ஆண்டவன்? இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லை, அப்படிதான் வச்சிருக்கான் ஆண்டவன். அதனால இருக்கட்டும், அதெல்லாம் தப்பு கிடையாது. கஷ்டப்படுறது நல்லா இருக்குது. ஒருத்த மாதிரி நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு எதனா ஒரு தொழில் செஞ்சு பெரிய ஆளாகி அவன் நின்றானா அவன் மகா சந்தோஷம், பேரன்பம், பூரிப்பு. ஆனா ஒருத்தனை ஏமாத்தி நீ பெரிய ஆளாகினா நீ சந்தோஷம் அடைய முடியாது, பூரிப்பு அடைய முடியாது. வேஸ்ட். அது எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அது நீங்களும் உணர்வீங்க. சாதாரண விஷயம் தான் இது. எனக்கு மொத்தம் தான் தெரியும், உங்களுக்கும் எல்லாம் தெரியும். தெரியாம இருக்காது. அதனால பாவங்களை பண்ணாதே. வீட்டுல ஒரு அம்மா அப்பா மாமனார் மாமியார் அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் கரெக்டா நீங்க நடத்துங்க. அதுக்குதான் இவ்வளவு உறவு கொடுத்துருக்காங்க. உறவு உனக்கு சும்மா கிடைக்காது. ஒரு வீட்டுல ஒரு பெண் வரா, இல்ல இவதான் எனக்கு மனைவி வரா, இந்த வீட்டுக்கு மருமகளா வரா, இல்ல இவர் வீட்டுக்கு மாப்பிள்ளையா, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா சும்மா வரல. இதெல்லாம் உங்களுக்கு மேல ஆண்டவன் உங்க குலதெய்வங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சம்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இவனுக்கு இதுதான் வாழணும் அப்படின்னு சொல்றான். அதை மீறி சில கர்மா நீங்க பண்றீங்க. உங்க குலதெய்வம் உங்க ஆட்கொண்டு இருக்கிற உதவி செய்கின்ற தெய்வம் உங்க கூடயே தான் வருது. அதை மீறி நீ செய்யற காரணம் அந்த பணம் தான் திமிரு ஆடுறான் மனுஷன். என்ன பண்றது, உடம்புல ரத்தம் இருக்கும், வயசுக்கு மேல ஆடி இருக்கு. அதுக்கப்புறம் 40 மேல ஓடியாரு. எங்க குருநாதர் இருக்காரு, எங்க சித்தர் இருக்காரு, என்ன மாதிரி நல்லா எவனுமே கிடையாது ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த ஒழுக்கன்றது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு இங்கிதன்றது தெரியாது. கூடி வந்துட்டு எல்லாத்தையும் செய்வானுங்க. எல்லாம் செஞ்சுட்டு அவனுக்கு அவமானத்தை உண்டாக்கி அசிங்கத்தை உண்டாக்கி அவன் யாருன்னு அவன் காமிச்ச மாதிரி போவோம். இதெல்லாம் மோசமான, இதெல்லாம் கர்மா கழியாது. எவ்வளவுதான் சொல்ல கழியாது. அசினி ஒருத்தனை உபத்திரம் பண்ணாம இருக்கு, அதுதான் பெரிய விஷயம். தேவையில்லாத போய் பேசுறது எதுக்கு? போறாம அவன் அப்படி இருக்கானே இப்படி இருக்கானே போறாம ஈகோ ஒருத்தனை கெடுக்கிறது. இந்த எண்ணெல்லாம் இருந்தா எதுலையுமே வாழ்க்கையில முன்னேற முடியாது, ஆன்மீகத்திலும் முடியாது, முக்கியம் அடைய முடியாது. இதுதான் உண்மை. அதே மாதிரி தான் புள்ள, தான் குடும்பம், தான் இது மற்றவன் குடும்பம் எப்படின்னா போட்டோம், மற்ற எவனா போட்டோம், அவனை எதனா ஏமாத்தி நம்ம அடிச்சு ஊர் அடிச்சு ஒலையில போடுற மாதிரி சில சம்பாதிப்பானுங்க. அவன் சம்பாதிக்கலாம், லாஸ்ட்லயும் கரை சேர மாட்டான். அதுலேருந்து நம்ம தொழில் பண்ணோமா, நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான், ரைட்டு. நம்ம ஆசைப்படுறோம், ஏன்னா இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், அதை ஆண்டவன் கொடுப்பான், கொடுக்காம விடுவான். அன்னைக்கு கண்டுக்கா நீ போயிட்டே இருக்கணும். நீ சுகபாகமா வாழறதுக்கு எதிராளியெல்லாம் போறான் போது அவன் எப்படி இருக்கிறான் பாரு, அவனுக்கு இது இருக்குது அது இருக்குது நமக்கு இது இல்லை, அது மாதிரி போறாம பூச்சிருக்கு போறானுங்க.
இதனால போய் பேசுறாங்க. ஒருத்தனுக்கு குட்டா ஆண்டவனே அடமானம் வச்சிருவான் அப்படி இருக்காங்க ஜனங்க. அதனால வந்து வாழ பிறந்திருக்கிறீங்க, வாழ்க்கையில கஷ்டப்படுங்க. என்னடா அவர் கஷ்டப்பட சொல்லாரு, நல்லா இருக்குன்னா கஷ்டப்பட சொல்லாரு அப்படின்னு. அது கஷ்டம் கழிச்சுதான் ஆகணும். கஷ்டம் தான் கர்மா கழியும். கஷ்டம், அந்த கஷ்டம் தான் கர்மா. அது அதனால தானே வருது. நீ எப்ப நீ உணர்ந்துருன்னு வச்சுக்கோ, நம்ம கஷ்டம் இருக்குன்னா நம்ம கர்மா இருக்காது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, மாறும். அந்த கர்மா கழியுமா ஆட்டோமேட்டிக் உனக்கு மாறும், இன்னும் வர வேண்டியது. ஆனா அந்த கர்மா கழிக்கிற காலத்துல நீ நன்மை பண்ணல, அப்பயும் தப்பு பண்ற. நம்ம நல்லா நமக்கு ஒரு கண்ணு போனா எதிராளி 2 கண்ணு போனோம்னு நினைக்கிறான் மக்கள். என்ன பண்றது? அதனாலதான் அனுபவிக்கிறாங்க. அதனால நீங்க அதை வந்து அமல் பண்ணாதீங்க. ஆனாதான் நான் இன்னைக்கு தலைப்பை தான் போட்டிருக்கு. பிறக்கத்தானே வாழத்தானே நீ வாழத்தானே பிறந்திருக்கிறாய், கர்மா கழித்துக்கொள். என்னால இதுதான் சொல்ல முடியும். இல்லைன்னா நேரம் வாங்க கர்மா கழிக்கன்னா சில வழி இருக்கு. உங்க ஜாதகம் எடுத்துருவாங்க, அதெல்லாம் ஜாதகம் சொல்றேன். அதுக்கெல்லாம் சில ஃபீஸ் ஆகும், காசு ஆகும். ஏன்னா என் டைம் என் நேரத்தில் ஒதுக்கி நான் அதுக்கெல்லாம் பண்ணணும், செய்யணும், வரணும் இருக்குது. அதெல்லாம் பண்றேன். நான் சில விஷயம்லாம் நடக்கும். ஆன்மீகத்தில் நமக்கு இந்துடைய நம்ம இந்து சம்பிரதாயத்தில் வந்து சில வழிபாடுகள்லாம் வச்சிருக்காங்க. பஞ்சபூதங்களில் வந்து சில வழிபாடு வச்சிருக்காங்க, கர்மா கழிக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதை கழிச்சுட்டு அந்த நேரத்தை அந்த காரியத்தை சாதிச்சுங்க, நல்லா இருங்க. இருக்கிறாங்கல்ல, இது எவ்வளோ ஆண்டுகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ண முடியல தெருலன்றவங்களுக்கு தான் நான் இது மாதிரி ஜீவச மதிப்பு ஐயாட்ட போவேன். ஐயா கர்மா தீர்க்கக்கூடியவர் கனகம்பட்டி மூட்டசாமி. அவர் வந்து இந்த கலியுக வரதன், கலியுகத்துக்குன்னு வந்து பிறந்திருக்காரு. நம்ம பாவம் அவர் பாருங்க. அவர் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் உடல் உபாதைகள் எல்லா கர்மா ஏற்றிக்கிட்டு அந்த மூட்டையை தூக்கின்னு என்ன பைத்தியமாக இருக்கு. ஒன்றும் கிடையாது. கர்மா வச்சுருக்காரு சொல்லாம கொள்ளாம. மற்றவங்க கர்மா வந்து சொல்லாம கொள்ளாம கழிச்சிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணிருக்காரு, சாமி பயணி இது மதுரைக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ நான் எங்கள் தோட்டத்தில் ஐயா மோகன் தோட்டம் ஐயா இருக்குல்ல, அந்த சாலை வேப்ப மரம் இருக்கு, அந்த இடத்துல எல்லாம் உட்காந்துருங்க. அப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் சாமி கிட்ட 2 மட்டும் வந்திருப்பார் போகுது. அவர்கிட்ட சாமி வந்து இவர்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசார் போகுது. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சாமி வந்து எங்கன்னு தெரியல, மதுரைக்கு போயிட்டார் போகுது, வரமாட்டாரு. அதனால நீங்க யாரோ ஒருத்தர் பிரச்சனை செய்ய, எனக்கு இது மாதிரி பிரச்சனைங்க. அப்படியா, நீங்க அந்த கல் மேல உட்காருங்க, அந்த கல்லை அது உருட்டுங்க. அப்படி ஐயா தான் சொல்லுவாரு, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவர் ஐயா என்ன பண்ணி கரெக்டா மதுரையில இருந்து வந்திருக்காரு. வந்துன்னா விட்டுன்னு கோபமா வந்திருக்காரு. இவர் வந்து இவரை பாத்துக்க ஐயா அப்படின்னு. ஏண்டா யாரா உன்னை பண்ண சொன்னது? நீ அவ்வளோ சக்தி நீ வந்து தாங்குவியா? நீ தேவையில்லாத வேலை உனக்கு எதுக்கு? உட்காடுறாங்க அப்படின்றாரு. இத்தினால வந்து அவரை வந்து ரொம்ப மரியாதையா நடத்துவாரு. வாயா உட்காரு, வாடா உட்காரு, போப்பா உட்காரு வந்தாரு. கோவம் வந்துச்சு. உனக்கு என்ன தெரியும்? அது என்ன கர்மா என்ன தெரியுமா உனக்கு? எது? ஓ, நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா நீ? போக்கர் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன, அது அவரும் பயப்படுறாரு. சாமி பயப்படுறாருன்னா எப்படி? அந்த கர்மா சுமக்கணும்ல. அது மாதிரிதான் இப்போ நான் ஒரு கர்மா ஒருத்தர் கழியதுக்கு நான் சில விஷயம் நான் பண்ணி கொடுக்குறேன் சொன்னா, சும்மா பண்ணி கொடுத்தா அந்த கர்மா நமக்கு வரும். அதுக்குதான் காசு என்ன வாங்குறது. வாங்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு நாங்கள் 4 கோயில் குளம் சுற்றி அந்த கர்மா கழிச்சிட்டு போனா போடுவோம். ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுது, இவங்க வந்து சாமியார் வேஷம் போட்டு காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படி சொல்றாங்க. அப்படி நினைக்கிறாங்க அவங்க. அதனால நினைச்சு எனக்குன்னு சில பேர் இருக்காங்க, வராங்க. அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க, நம்ம கேட்டது கொடுக்குறாங்க, எல்லாம் சில விஷயம் பண்ணிட்டு போறாங்க. மறுபடியும் அது பண்ணிட்டு தான் இருக்கணும், நடக்குது. எல்லாமே கர்மா கழிச்சுன்னு தான் இருக்கிறோம், நடந்து தான் இருக்கு. ஏன்னா இந்த சோசியல் மீடியா பார்க்குறோம், சும்மா இருக்க மாட்டேன், நல்லா தெரியும் எனக்கு. எதனா எகத்தாலம் பண்ணுவோம், எதனா. ஏன்னா இவருக்கு ஊர்ல உலகத்துல இவருக்கு தான் ஒரு கஷ்டம் வந்துச்சான், மற்றவங்களுக்கு யாரும் கஷ்டம் இல்லையா. கஷ்டம் வந்தோடனே போன்ல சொன்னோன்னா தீர்த்து கொடுத்துடணும். யாரு? சிவனுடைய பேரன் இவரு. அப்படின்னு நினைக்கிறாங்க ஜனங்க. பாருங்க, மக்களுக்கு தான் எல்லாமே இருக்குது இங்க. ஆனா அந்த மக்கள் எப்படி இருக்காம பாருங்க. இத்தனை லட்சம் ஆண்டு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஜனங்க வந்து அந்த அறிவு முதிர்வு வரல. இன்னும் அந்த மாயால இருக்கு. அதுதான் மாயான்னு சொன்னாங்க. பேராசை, ஆசை, ஒருத்தனை ஏமாத்துறது, ஒருத்தனை காலி பண்றதுக்கு எதனா ஒன்று பண்றது. இப்போ சர்வசாதாரணம் போய் போச்சு. இப்போ பசங்க ரொம்ப படிச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்றாங்க, இன்சூரன்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ண வேலை செய்யறாங்க பசங்க. பாருங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கலாம் பாருங்க, சூப்பரா பண்ணாங்க. அவன் நியாயம் தர்மம் தெரியல. எவனா மாட்டானா அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொருளை வாங்க வச்சிருந்தோம். அதுல பாவம் புண்ணியெல்லாம் கிடையாது. இப்ப பாருங்க எப்படி கர்மா எடுத்துக்கிறான்னு. அந்த கம்பெனிக்காரன் காசு குத்தி இன்னும் ட்ரைனிங் கொடுக்குறான்.
இப்படி பேசணும் கஸ்டமரை, இப்படி பேசணும் இப்படி பேசணும் எல்லாம் கற்றுக்குது. நீ இப்படி இத்தனை பேர் நீ கஸ்டமரை நீ மார்க்கெட்டிங் பண்ணால் உனக்கு அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு, சூப்பர்வைசரு, மேனேஜர்னு போஸ்டிங் வரும். நீ போய் எதுவும் பண்ணலன்னு வச்சுக்காதே, நீ வேலைக்கு ஆக மாட்டேடா. ஒரு பொருள் ஒன்றால் வாங்க மேலே உனக்கு எப்படி அவனுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குது அப்படின்னு. அவன் பாவன் டிகிரி வச்சுட்டு ஒரு பைக் வச்சுட்டு பெட்ரோல் போட்டுன்னு செல்ஃபோன் வச்சுன்னு எல்லாம் சுற்றுவான். ஒரு 10,000 12,000 சம்பளம் கொடுக்கும். இப்படி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக போயின்னு இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ ஏன் கேட்குறீங்க. இன்னைக்கு வீட்டில் பாசம் பட்டு போக காரணம் இந்த படிப்பு அதிகமாக படிச்சுட்டு இந்த தொழிலில் பணம் சம்பாதிக்கின்ற போய் ஒரு அடிமைத்தனமாகி அவனுடைய சைக்காலஜியாக மாறிடுச்சு. அம்மா அப்பாலாம் ஒரு லிமிட் கணக்கு வச்சிருக்காங்க. இவ்வளோதான் செலவு பண்ணணும், இவ்வளோதான் பட்ஜெட் பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ கணக்கு எல்லாம் வந்துச்சு. காரணம் இதுதான். என்ன நீ வேலைக்கு போனி அன்னைக்கு போச்சு. உன்னோட சொந்த புத்தி இப்போ பயன்படுத்தி நீ பிஸ்னஸ் பண்ணினா உனக்கு நியாயம், தர்மம், அநியாயம் எல்லாமே தெரியும் உனக்கு. செலவு யாருக்கு எப்படி பண்ணும் போன பட்ஜெட் நீ ஒருத்தன் போய் அடிமையாக வேலை செஞ்சின்னா அவன் கொடுக்குற பணத்துக்கு தான் நீ பட்ஜெட் போடணுங்க. அவ்வளோதான் வாழ்க்கை லைஃபு. அப்போ அந்த பந்த பாசத்துக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. பாசம் என்னன்னா தெரில. வயசாகிச்ச கிழமை பாட்டி போய் சேர்றதா பார்க்குறான். அதான் சீமை போட்டோம் எதுக்கு தண்டமாக சாப்பிட்டு உட்காந்துருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. பாசம் பட்டெல்லாம் கிடையாது. அப்போ கர்மா எப்படி வேலை செய்யும், நல்லா டாப்பாக வேலை செய்யும் கர்மா. நான் சொன்ன காரங்க ஒரு திருநெல்வேலி நினைக்கிறேன், தூத்துக்குடி ஒரு பையன் கண்ணங்கரேன்னு இருப்பான். அவன் நம்ம இன்ஃபோசிஸ் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். அவன் என்ன பண்ணி ஒரு 3 வருஷமா வீட்டுக்கே போகல. எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் வரேன் நீங்கள் வராதிங்க, நான் வரேன் சொல்லுவேன். ஒரே பையன் கண்ணங்கரேன்னு இருப்பான் பையன். அப்போ என்ன பண்ணி அவங்க அப்பா சொல்லி என்னடா இப்படியே சொல்லி நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி சென்னைக்கு ஐடி வேலை செய்கிற இடத்துல கம்பெனிக்கு போய் அங்கே போய் கேட்டாண்ட போய் வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேன். யாருன்னு அவன் பையன் ஏதோ சொல்லியிருக்கா பேர். அதுமாரி பேர் கொண்டாலும் இல்லை சரின்னு அவரு போயிருந்து வாட்ச்மேனு நம்ம ஆள் மாதிரி சரி நீ இருப்பா வெயிட் பண்ணு. நீங்கள் ஐடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேர் கொடுக்க மாட்டாங்க, வேறு பேர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பையன் கம்பெனி வேலை விட்டா இங்கே தான் வரணும் வெளியில், நீ வெயிட் பண்ணணும். பார்த்து காலைல 11 மணிக்கு போனாலும் கோயம்பேட்டில் இறங்கிட்டு 11 மணிக்கு போனாலும் கிண்டியில் தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் ஐடி கம்பெனியில் உட்காந்து ஒரு பக்கத்தில் ஒரு இது வச்சிருக்காரு, கூட மாதிரி ஏதோ ஒன்று ஊர்லேருந்து பலகாரம் இதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காரு, வச்சு உட்காந்துன்னு வந்திருக்காரு. வருவான் பார்த்தா அப்புறம் வரான் பையன். எப்படி வரான்னு நீங்கள் பையன் கண்ணங்கரையான பார்த்தா முடியெல்லாம் ரவுண்டாக பண்ணிட்டு ரவுண்டு கருப்புகளை கண்ணாடி போட்டுக்கின்னு நல்லா ஜீன் பேண்ட் போட்டுன்னு வரான். கூட ஒரு பொண்ணு ஒன்று வருது. அப்போ உத்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சி பேரை வச்சு கூப்பிட்டுருக்காப்புல. அப்புறம் ஏன்ப்பா நீ உடனே தூரமாக அப்பா ஏன் நீ சொல்லாங்கொள்ளாம ஏன் எப்படி நீ மெட்ராஸில் இப்படி பண்ணுவ செய்வா அப்படி இப்படி தாண்டேன். அப்புறம் பக்கத்தில் அந்த பொண்ணு கேட்டிருக்கு போய் ஹூ ஆர் யூ அப்படி ஏதோ கேட்டிருக்கு இங்கிலீஷில். நீ யாருன்னு கேட்டுருக்கு. இவர் என்ன பண்ண வாஸ் மை ஃபார்மர் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம பையன் நம்மளை பற்றி பெருமை சொல்கிறான் போகுது அப்படின்னு வச்சு பக்கத்தில் வாட்ச்மேன்கிட்ட கேட்டேன், என்னப்பா சொல்கிறாரு. நீ அவங்க பண்ணையில் வேலைக்காரனா அப்படின்னு சொல்கிறான் அவன் புள்ள. அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் அவன் சொல்லணும். அப்படியே மனம் உடஞ்சிட்டாரான். மனம் உடஞ்சிட்டு இவன் என்ன பண்ணான், இங்கே வெயிட் பண்ணது வரேன்னு சொல்லிட்டு போனவன் 1/2 hour வரலையா. இவர் என்ன பண்ணா அந்த முறுக்கு இதுல இருந்து அந்த வாட்ச்மேனுக்கு சாமி நீ வச்சு நீ சொல்லிட்டு அப்படியே பஸ் ஏறி ஊருக்கு போயிட்டாரான். அப்போ பார்த்துங்க, தன்னோட புள்ள நம்ம வயிற்றுல பிறந்த புள்ளையே நம்மளை அப்பன்னு சொல்லிட்டு கேவலப்படுது. அந்த படிப்பும் அந்த வசதி அந்த அளவுக்கு பண்ணிடுச்சு. பார்த்துங்க, எவ்வளோதான் பணம் வந்தாலும் மனித நேயம் மட்டும் போகக்கூடாது. மனிதன் யாரு, நம்ம எதுலேருந்து பிறந்தோம் எங்கேருந்து வந்தோம் அதை பார்க்கணும் நம்ம. ஆனால் இன்னைக்கு படிப்பு இந்த இதெல்லாம் சேர்ந்து இதுதான் கர்மான்றது. இதுதான் கர்மா. அவர் என்னென்ன பண்ணி பணத்தை சம்பாரிச்சு பையனை போட்டு படிக்க வச்சு அப்படி வேலை போனால் கற்பனை பண்ணியிருப்பார்ல, கொடுத்தாரு ஆண்டவன். ஆனால் ரிவேர்ஸாக அந்த கர்மா ரிட்டர்ன் கொடுத்தாரு. இப்படி தான் இது. அதனால் ஆணவம் வரக்கூடாது, ஈகோ வரக்கூடாது. நீ ஒரு சாதாரண மனிதன், அவ்வளோதான். இது ஒரு நீ தூய ஆத்மாவாக இருக்கணும், அவ்வளோதான் இந்த உலகத்தில். ஆனால் பணம் இருக்குன்னு ஆட ஆரம்பிச்சேன்னா சேரவே மாட்டேன், ஈகோனாலும் ஆக மாட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தோன்னா என்கிட்ட சில விஷயங்களை எனக்கே அறியாமல் சில பேர் திடீர்னு ஃபோன் பண்ணுவோம், 1 வருஷம் 2 வருஷம். அது மாதிரி ஒரு 3 பேர் நான் ஒரு சூசைட்லேருந்து அந்த செகண்டில் காப்பாற்றிருக்கேன். கரெக்டாக நான் ஃபோன் பண்ணால் அவங்க சூசைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சரி ஃபோன் ரொம்ப நாள் பொறுத்து பண்ணி சாமி பண்ணிக்கணும் ஃபோன் எடுப்பாங்க. எடுத்தேன்னா எனக்கு மனசில் என்னம்மா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்பேன். எனக்கே தெரியாது, அப்படியே லோன்னு அழுவேன். எனக்கே தெரியாடா அந்த அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த செகண்ட் நீங்கள் ஃபோன் பண்ணலன்னா சாமி நான் செத்து போயிருப்பேன், கயிறோட ரெடியாக இருக்கிறேன். ஏம்மா இதுவரை என் ஃபோனில் சொல்கிறியா நீ, நாளைக்கு எதனா என்கொயரி வந்தால் என்ன முடியுது, ஏமா இப்படி பண்ணுற, பைத்தியமா உனக்கு லூஸா நீ ஏன் பிறந்த, நீ கேட்ட பிறந்துட்டல, சாகத்துக்கெல்லாம் உனக்கு உரிமை கிடையாது.
சாதனை நீங்க கிளம்பி வா, நீ என்கிட்ட வா, நான் ஈஸியான ஐடியா சொல்றேன் அப்படி இப்படி கிண்டல் பண்ணி சொல்லிட்டு அதுல இருந்து அது மாதிரி ஒரு 3 பேர். ஆனால் அந்த 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 எண்ணத்துக்கு எல்லாம் போகாது, தயவுசெய்து போகாது. யாருன்னா தான் நீங்க பக்கத்துல பசங்க, ஏன்னா நிறைய பேர் பசங்க பாருங்க இன்னைக்கு நல்லா பாருங்க, இளைஞர்கள் தேவையில்லாத தவறுகள்லாம் பண்ணிட்டு அதுக்கு அடிமை ஆயிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம மாட்டிக்கின்னு அது இந்த நிலைமைக்கு போறாங்க. அதனால தான் அடிக்கடி நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன், தவறான முடிவு எடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய நடக்குது, என்னை சுத்தி நிறைய பேர் அது மாதிரி வராங்க. அதான் நான் சொல்றேன். நான் இந்த விஷயம்லாம் நம்ம சொல்றோமே அப்படின்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாம் சொன்னோம், எப்பவுமே பாசிட்டிவ் மாத்திரம் சொன்னா பத்தாது, நெகட்டிவும் சொன்னாதான் தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்கும்போது நான் சொன்னாதானே அது நீ உஷாரா இருக்க முடியும். அப்புறம் சாமி கெட்டதே சொல்றாருன்னு சொன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான், அனுபவிச்சுக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. அதனால இன்னைக்கு இப்போ பசங்களெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூமியில பணம் தான். பணத்துக்கு தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஒரு பக்கம் நம்ம செய்த கர்ம வினைகள் அதை நம்மளை ஆட்டி படைக்குது. அதனால அமைதியா விட்டு கொடுத்து கொஞ்சம் விஷயங்களெல்லாம் விட்டு கொடுத்து சரி பண்ணிக்கின்னு சரி நடக்கட்டும், பார்த்துக்கலாம். நாளை கொஞ்சம் கடத்த அந்த கர்ம உணவு பார்க்கும், ரொம்ப அமைதியா இருக்கான் இவன், நம்மளை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான், நம்மளை கரெக்டா ஹேண்டில் பண்றாங்கன்னா அது உஷாராயிடும் அந்த கர்மா, வேற திசை திரும்ப. அப்ப நீ அலாட்டா இருக்கணும். அது இருக்கும்போது அதை அங்கங்க பண்ணி அதுக்கு நிறைய வழி இருக்கு. கர்மாவை கழிக்கிறதுக்கு நிறைய சூட்சமான விஷயம் தாந்திரிகம்லாம் இருக்கு. தாந்திரிகம் மாந்திரிகம் அது ஒரு வாட்டி செய்ய கண்டினியூவா நான் இது வரைக்கும் நிறைய பேர் இது ஒருத்தர் கூட ஃபெயிலியர் ஆகணும், எல்லாம் நிறைய பேர் நல்லா இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணோம், நம்பி நம்ம ஒரு வாட்டி செய்வாங்க, அந்த நம்பி நம்ம மாறணும், அது நடக்கலன்னா சாமி என்ன சாமி நடக்கலான்னு கேட்பாங்க. அடுத்த வாட்டி செய்யணும், வேற வழி கிடையாது. நீ பண்ண தப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கு. அதனால கர்மா கழிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. நான் சாதாரணமா டிவியில சும்மா போங்க, ஒரு பசுமாட்டுக்கு எதனா கொடுங்க, மீனுக்கு என்ன போடுங்க, நாய்க்கு என்ன போடுங்க, எறும்புக்கு என்ன பண்ண சொல்லுவேன் நான். உங்களுக்கு அது சரி வரலன்னா நீங்க தேடி தான் வரணும், கான்டாக்ட் பண்ணி அதுக்கான சில செலவெல்லாம் இருக்கு, செலவு பண்ணணும். நீ பண்ண சம்பாரிச்ச காசு கர்மா அது, சரிங்களா? நிறைய பேர் இப்போ கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிறான், ஆனா காசு கொடுக்குறது மனசு வராம கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு லோல் போட்டு புரோஜனம் போறான். அவன் புள்ள பாத்தீங்கன்னா இவன் கஷ்டப்பட்டு 5 பைசா 10 பைசா கஷ்டப்பட்டு கோடீஸ்வரனா இருப்பான். அவன் புள்ள அவன் கண்ணு எதிர்க்கே காரை வாங்கி சொல்லி அனாவசியமா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த செலவு 5 பைசா செலவு 1000 செலவு பண்ணும்போது அப்போ அவனுக்கு மனசு எரியும், நம்ம எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டோம், நம்ம புள்ள இப்படி பண்றான், பேரன் இப்படி பண்றான், அழிக்கிறான்னு சொல்லுவான். அந்த வேதனை பார்த்தீங்களா, கர்மா பார்த்தீங்களா, வேதனைப்பட்டு செத்து போயிடுவான் சீக்கிரமா. சாப்பிட்டு தரங்காது. எப்போ ஒரு மனசு நீங்க சந்தோஷமா வச்சுக்கலன்னா நீங்க வேதனைப்பட்டு நீங்க செத்துறீங்க, உங்க ஆயிலும் கம்மி தான், ஆகாது. அதனால கர்மா கருத்து நிறைய வழி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எப்ப தேடுங்க, உண்மையா தேடுங்க, உண்மையா மனசு சந்தோஷமா தேடினா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு, நீங்க கழிச்சிக்கலாம். இல்லையா நீங்க என்ன உங்க ஃபோன் நம்பர் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு போடுங்க, அதுக்கு ஏன்னா பூஜை புனஸ்காரம் இருக்குது, நான் பண்றேன். அதுக்கு எவ்வளவு காசு என்ன சொல்றேன், நீங்க காசை போடுங்க, அது பண்றோம். நீங்களும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, கண்டிப்பா அதுல இருந்து கைசு வரணும். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, நோய் நொடி இருக்கிறவங்க, குடும்பத்துல பிரச்சனை இருக்கவங்க, நிம்மதி இல்லாதவங்க, எதுக்குதான் நடக்குதுன்னு தெரியல, மனக்குழப்பம், தைரியம் இல்லை, எது கண்டாலும் படபடப்புன்னு இருக்கு, இது மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குது குடும்பத்துல. அதே சில தேவையில்லாம தவறான குடும்பத்துல தவறான சில வேலைகளை செய்துட்டு காலம் ஃபுல்லா அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, நல்லா இருக்காங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணாதான் நடக்கும். அப்ப நீங்க செலவு பண்ண தயாரா இருந்தா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்க நம்பரை கொடுத்து இந்த விஷயம் கான்டாக்ட் பண்ண சொன்னீங்கன்னா அதை நான் ஓகே ஆகாம தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா நான் சும்மா பண்ண முடியாது, நான் சும்மா பண்ணலாம். இதுக்கான பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணணும்னா அதுக்கான சில விஷயம்லாம் இருக்கு. தெய்வங்களை ஆவணம் பண்ணும்போது அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துதான் நாங்கள் அதுங்களை கூப்பிட்டு சில விஷயங்களை நாங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அது உண்மை, அதெல்லாம் ஏமாத்தெல்லாம் கிடையாது, உண்மை பண்ணோம். இன்னைக்கு அது மாதிரி ஒரிஜினல் கிடைக்காது. இன்னைக்கு கற்பூரம், எண்ணெய், வாழைப்பழம், ஊதுவத்தி, நெய் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. இன்னைக்கு சிவனுக்கு பண்ற அபிஷேகம் பண்ணும்போது ஒண்ணு கூட உண்மை கிடையாது. அப்போ உண்மையான பொருள், ஒரிஜினல் பொருள் வாங்கி நாங்கள் பண்றோம், அது ரொம்ப தேடுறோம். சில விஷயங்களை பொருளை யூஸ் பண்ணக்கூடாது, சட்டப்படி தப்பு. அதெல்லாம் சில விஷயம் தெரியாம சில வாங்கி பண்றோம், வேற என்ன பண்றது, தேவைக்குன்னா அவெல்லாம் நடக்குது. இவ்வளவு கஷ்டப்படணும், அது விருப்பப்பட்டு செஞ்சீங்க, நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்தல, இதுல செய்யல. அது மாதிரி செய்யுங்க, அந்த கர்மாவை கழிச்சிங்க, வேற ஒண்ணுமே கிடையாங்க. உங்க கர்மா கழிச்சுன்னா இருக்க காலத்துல உங்க மனசை சந்தோஷமா வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆத்மா சந்தோஷமா எடுங்க. அடுத்த பிறவி எடுக்கிறதுன்றது ரொம்ப நாள் ஆகும், இல்லைன்னு எடுக்காம போகலாம். அதுதான் உன்னை ஆண்டவன் உங்களுக்கு எதுக்கு அமைச்சிருக்கானா, மனிதன் உன் கர்மா கழிச்சு நீ சந்தோஷமா வாடா, உன் பிறவி பையனை நீ அடைஞ்சிட்டு வா, உன் ஆசை பாசங்கள்லாம் என்னவோ அதை முடிச்சுட்டு வான்னு சொல்லியிருக்கான். ஆனா இங்க என்ன பண்றோம், தலைகீழ மாறி இங்க நமக்கு கிளாஸ் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, நீங்க இப்படிதான் படிக்கணும், இப்படிதான்
நீ இதுதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்து நம்மளை மறுபடியும் இந்த மாயால் அனுப்பிக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே போகணும், அவ்வளோதான். நீ அதுக்குன்னு கோயில் குளம் போய் ரொம்ப அதுலேயே ஆன்மீகத்தை சுற்றணும்னு அவசியம் கிடையாது. மனசை நீ சுத்தம் பண்ணு. நீயே ஆத்ம சுத்தமி ஆனாலே நீயே ஆண்டவனுக்கு ஆகி விடுவாய் நின்று ஒரு வாக்கியம் இருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. உங்களால் முடிஞ்சது உனக்கு உங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க உங்களுக்கு சந்தோஷப்படுத்த முடிஞ்சது சந்தோஷப்படுத்துங்க. அது சந்தோஷப்படுங்க. நல்லா பாருங்க, இதெல்லாம் உணரலாம். நீங்கள் உனக்கு சொந்த உழைப்பில் ஒரு கூடிய சோறு எடுத்து ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டு அவனை நல்லா அழகாக சாப்பிட்டு போகிறேன். உங்கள் மனசு உங்களை அறியாமல் உங்களோட இனம் பெரியாத ஒரு ஆத்ம திருப்தி வரும். அப்போதான் அந்த ஆண்டவன் உள்ள உன் மனசுக்குள்ள இருக்க ஆண்டவன் வந்து சந்தோஷம் அடைகிறான்னு அர்த்தம். தெரிஞ்சுக்க, இது சூட்சம். இது அப்படி அதுக்கு தான் சொல்லுது, தானம் தர்மம் பண்ண சொல்லுது. இவங்க என்ன பண்ற, தானம் தர்மம் பண்ண வெளியே சொல்லிக்கிறாங்க. நான் நாய்க்கு பிஸ்கட் போட்டேன், அது போட்டேன், இது போட்டேன். அதனால ஒன்றும் திருப்தி கிடையாது. ஏன்னா இவன் சம்பாரிச்சு வந்தது எங்கன்னா ஆட்டை போட்டு வந்திருப்பான். காசு உண்மையான காசாக இருக்கும். சரி, ஏதோ ஒன்று காசு சம்பாதிச்சாச்சு, தப்பு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு வந்துச்சு, அந்த காசு இருக்கு. அந்த காசை நம்ம எப்படி தானமா அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்றி நீங்கள் அதை பண்ணணும். அப்போதான் அது நல்ல நடக்கும். பண்ணலாம், கண்டிப்பாக அடுத்த பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வழி இருக்கு. வழி இல்லை, நம்ம வேதனை போகிறோம், கஷ்டப்படுறோம், அந்த வேதனை தாங்க முடியலன்னு தவறான முடிவு தயவுசெய்து போகாதீங்க. அடிக்கடி இந்த வீட்டில் இந்த வார்த்தை சொல்லின்னு இருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அது மாதிரி நடந்துட்டு இருக்கு சில விஷயங்கள்லாம். கஷ்டத்தில் வேலை வெட்டியெல்லாம் எல்லாருக்கும் வந்து இல்லை. ரெண்டாவது வேலை வெட்டி வரும், சம்பளம் கம்மி ஆயிடுச்சு, குடும்பம் நடத்த முடியல, பசங்களை ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டுக்காரன் குடியாண்ணா இருக்கிறான், பையன் கஞ்சா அடிக்கிறான், இப்படி பல விஷயங்கள் பல பாதிப்புகள் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால் வந்து தைரியமாக இருங்க, கொஞ்ச நாள் இருங்க. அதாவது மாறும். திருத்தத்துக்கான வழியை மட்டும் பாருங்கள். நீங்கள் மட்டும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு திருத்த முடியும், எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் பாட்டு கவலைப்பட்டு உடம்பு எல்லாம் போய் சம்பாதிச்சு காசு அப்போ கடன் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து உடம்பும் போய் எல்லாம் போய் குடும்பமும் நாசியாகி நம்ம வம்சமே விருத்தி இல்லாமல் போயிடும். உஷாராக இருந்துக்குங்க மக்களே. அதுக்கு தான் நாங்கள்லாம் எங்களை மாதிரி ஆள்லாம் இருக்கிறோம். நானும் வந்து சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் நல்லா எங்களுக்கு நிறைய ரிஸ்கெல்லாம் இருக்குது. இது மாதிரி பேசும்போது எவ்வளோ பேர் எத்தனை பேர் திட்டுவான், செய்வான், வாழ்த்துவான், எல்லாம் பண்ணுவான், எல்லாம் நடக்கும். அவன் கெட்டவங்க கூட ஒரு வார்த்தை நம்மளை திட்டுறானா அந்த வார்த்தை நம்மளை பாதிக்கும். நம்ம ஆறாவது வந்து பஞ்ச் பண்ணாது. அதெல்லாம் இருக்குது விஷயம். அதனால ஆத்ம திருத்தியா சந்தோஷமா 4 பேர் முடிஞ்சு நல்லது பண்ணுங்க, நல்லது செய்யுங்க. வாழ பிறந்திருக்கிறீங்க, அது ஞாபகம் வச்சுங்க. உங்க கர்மா நீங்க தான் கழிச்சுக்கணும். அதுக்கு மேல ஆண்டவன் கொடுப்பான். கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலன்னா பரம சந்தோஷம். அவ்வளவுதான். என்னைக்கோ ஒரு நாளைக்கு போதான் போறோம். ஆனா இருக்கும் காலம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், எப்படி வாழ்ந்தோம் கணக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப சாவ பிறந்தவன் கிடையாது மனிதன், வாழ பிறந்தவன். அப்ப இந்த உடலை ஃபர்ஸ்ட் நீ ரெடி பண்ணணும். பெரிய பெரிய மகான்களாம் 1000 வருஷம் 2000 வருஷம் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி வாழ்ந்தாங்க. நம்மளால ஏன் வாழ முடியல? வாழலாம், நம்மளால வாழ முடியும். அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கான முயற்சிகள், அதுக்கான பயிற்சிகள், அதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். குடும்ப வாழ்க்கை வாழ்றதா இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கை வாழ்றதா இருந்தாலும் இது மொத்தத்தையும் பண்ணிக்கணும். விடாமுயற்சி, பயிற்சி, சூழ்நிலையை உருவாக்கணும் நம்மளை சுற்றி. ஓகேனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ போயிட்டு இருக்க உன் வேலையை. அவ்வளோதான். சந்தோஷமா இரு. கஷ்டம் நீ மறந்துட்டா அது கஷ்டம் கிடையாது. அது நினப்பு வச்சுருந்தா கஷ்டம். கஷ்டப்பட உனக்கு ரத்த நாணங்கள்லாம் உனக்கு வீக் ஆகிடும். உஷாராக இருக்கணும். சந்தோஷமா பிரச்சனை முடியாது ஒன்றும் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்மளே நிரந்தரம் கிடைக்கும் போது நமக்கு வர பிரச்சனை எது நிரந்தரமா? ஒன்றும் கிடையாது. சந்தோஷமா இருங்க. இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமா இருங்க. கடன் வாங்காதீங்க யாருக்கிட்டையும். கடன் சமாளிக்க முடியுமா வாங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. உன்னால முடியும் அப்படின்னா வாங்க, இல்லை வாங்காத, தப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணுங்க, அவ்வளோதான். மிச்சம் எல்லாம் நடக்குங்க. நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு கை துடுப்பு மாதிரி தான். அதனால் தைரியமாக இருங்க. எங்களை மாதிரி ஆள் இருக்கிறோம் உங்களுக்கு. எங்களை மாதிரி ஆள் இருக்கணும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீ வந்து உண்மையிலேயே என்ன, நீ ஒரு தைரியம் நீ என்கிட்ட பேசணும் பண்ணணும், உனக்கு ஆண்டவன் அருள் கொடுத்தனா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிடு. ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நடக்கும், பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவன் நமக்கு கூட இருக்கிறான். கவலைப்படாதீங்க. இந்த டிவி பார்க்குற உண்மையிலேயே என்னோட வேவ்ஸில் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவன் இது என்ன சொல்றாருன்னு உள்ளுக்குள்ள ஆராயினது, வெளியில புரியாது. உள்ளுக்குள்ள ஆராய்ஞ்சிட்டானா முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் ஆயிடுவான். அவன் பிரச்சனை என்கிட்ட வராம கூட அவனே தீர்த்துப்பான். எல்லாம் தீர்ந்துடும், முடிஞ்சிடும். அவ்வளவுதான். கதம் அவ்வளவுதான். பாத்துக்கலாம். சந்தோஷம். வணக்கம்.